ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான புதிய விண்ணப்பங்கள் இந்த தேதி முதல் விண்ணப்பம் விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான தகுதிகள் என்னென்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த 1000 ரூபாய் எப்படி உங்கள் வங்கி கணக்கில் வாங்குறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் மிகவும் பிரபலமான ஒரு ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை. ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது 2023 செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மகளிரோட வங்கி கணக்கில் 20 தவணைகள் நேரடியாக அவங்களோட வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கு. தமிழகத்தில் 1,16,00,000 மகளிர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைந்து வராங்க. ஸோ இதற்கு புதிய விண்ணப்பங்கள் எப்பொழுது விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பெரும் கேள்வி எழுந்த வண்ணமாகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்ளை பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தகுதிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சிருந்தாங்க. அதுபோக தரவுகள் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்திருந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அவங்க எல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதிய உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க தமிழக அரசு தரப்புலேருந்து. இது வரைக்கும் நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பங்கள் நீங்கள் செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தேதி முதல் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸும் இதில் பார்க்கலாம். ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் ஜூன் மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,14,00,000 பேர் மாதந்தோறும் இந்த 1000 ரூபாய் அவங்களோட வங்கி கணக்கில் வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா 9,000 இடங்களில் மக்களுடன் முதல்வர் திட்டத்திற்கான முகாம் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த முகாம் மூலமாக மக்கள் விண்ணப்பிக்கலாம், மகளிர் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ். பட் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒன்று வெளியாயிருக்கு. ஸோ மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டுள்ள பெண்கள் முறையான ஆவணங்களுடன் வரும் ஜூன் 4ஆம் தேதி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமைச்சர் கீதா ஜீவன் சொல்லியிருக்காங்க. விடுபட்ட தகுதி வாய்ந்த பெண்களை சேர்க்கும் வகையில் 9,000 இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என பேரவையில் முதலமைச்சர் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கிறதுக்கு ஜூன் 4ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். 4 கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் இது நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9,000 சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து இந்த திட்டத்தில் நீங்கள் புதுசாக விண்ணப்பிக்கலாம். ஸோ தகுதிகள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தகுதிகள் அப்படின்னா ஸோ நீங்கள் 4 சக்கர வாகனம் வச்சுருக்கக்கூடாது, அதுபோக பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அதுபோக உங்களோட ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது 3 லட்சத்துக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுபோக உங்களோட இபி பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூனிட் பார்த்தீங்கன்னா 3,600 யூனிட்டுக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான கிரைட்டீரியா கொடுத்துருந்தாங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். தகுதிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 21 வயது நிரம்பிய பெண் ஒருவர் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு பயனாளி மட்டுமே, ஒரு பெண் பயனாளி மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியானவர் அப்படின்னுங்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான வரையறைகள்லாம் கொடுத்துருக்காங்க. குடும்ப அட்டையில் பெயர் இடம்பெற்றுள்ளவர்கள் அனைவரும் ஒரு குடும்பமாக கருதப்படுவார். ஒவ்வொரு தகுதி வாய்ந்த குடும்பத்தில் உள்ள குடும்பத் தலைவி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தகுதி வாய்ந்த பெண்கள் யாருனாலும் அந்த ரேஷன் கார்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க விண்ணப்பிக்கலாம். குடும்ப அட்டையில் ஆண் குடும்பத் தலைவராக குறிப்பிட்டிருந்தால் குடும்பத் தலைவரின் மனைவி குடும்பத் தலைவியாக கருதப்படுவார். அதாவது ரேஷன் கார்டில் ஸோ குடும்பத் தலைவர் தான் இருக்கார் அப்படின்னா நீங்கள் ரேஷன் கார்டில் தலைவர்லாம் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ குடும்பத் தலைவி பேரில் அப்ளை பண்ணிக்கலாம், அதாவது அந்த மனைவி பேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. குடும்ப அட்டையில் ஆண் குடும்பத் தலைவரின் மனைவியின் பெயர் ஏதேனும் காரணத்தினால் இல்லாத பட்சத்தில் குடும்பத்தில் உள்ள இதர பெண்களின் ஒருவர் குடும்பத் தலைவியாக கருதப்படுவார். அதாவது குடும்பத் தலைவர் இருக்காங்க அப்படின்னா ஆண் குடும்பத் தலைவராக இருக்காங்கன்னா அவங்க மனைவி பேர் அதில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குடும்பத்தில் வேறு ஏதாவது பெண்கள் இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்கள குடும்பத் தலைவியாக கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட 21 வயது நிரம்பிய பெண்கள் இருந்தால் ஒரு நபரை குடும்ப உறுப்பினர் தேர்வு செய்து விண்ணப்பிக்க செய்யலாம். அதாவது ஒரு ரேஷன் கார்டில் ஒரு 4 பெண்கள் இருக்காங்க, 21 வயது நிறைவடைந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னா அதில் யாரை வேணாலும் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவியாக கருதி அவங்க அப்ளை பண்ணலாம் இந்த மகளிர் உரிமை தேவைக்கே அப்படிங்கிறாங்க. திருமணமாகாத தனித்த பெண்கள், கைம்பெண்கள் மற்றும் திருநங்கைகள் தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவர்களும் குடும்பத் தலைவிகளாக கருதப்படுவார். அதாவது அவங்க திருமணமாகாத கைம்பெண்களாக இருக்காங்க மற்றும் திருநங்கையாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. பொருளாதார தகுதிகள் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் 3 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டுக்கு 2.5 லட்சத்திற்கு கீழ் வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுபோக 5 ஏக்கர் குறைவாக நஞ்சை நிலம், 10 ஏக்கர் குறைவான புஞ்சை நிலம் வைத்துள்ள குடும்பங்களும் அப்ளை பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆண்டுக்கு வீட்டு உபயோகத்திற்காக மின்சாரம் பார்த்தீங்க அப்படின்னா 3,600 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்தியிருக்கணும் அந்த குடும்பங்களுக்கு இது பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க.
தகுதி இல்லாதவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்திற்கு மேல் ஆண்டு வருமானம் ஈட்டும் குடும்பம் தகுதி இல்லை. அது போக பார்த்தீங்கன்னா அவங்க வருமான வரி தாக்கல் செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது திட்டம் பயனளிக்காது அப்படிங்கிறாங்க. ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டி தொழில் வரி செலுத்துவோராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த திட்டம் தகுதி இல்லை அப்படிங்கிறாங்க. மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கி ஊழியர்கள், வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த திட்டத்தில் பெற தகுதியற்றவர்கள் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கார், கனரக வாகனம் போன்ற 4 சக்கர வாகனம் வைத்திருந்தீங்க அப்படின்னா அது அவங்களுக்கும் தகுதி இல்லை. ஆண்டுக்கு 50 லட்சத்திற்கு மேல் ஆண்டு விற்பனை செய்து சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி நீங்கள் ஏதாவது ஃபைல் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தொழில் நிறுவன உரிமையாளராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் உங்களுக்கு ஒபே ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் ஜூலையிலிருந்தே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களோட ஆதார் கார்டு, அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் உங்களோட வருமான சான்று எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே ஓகே தான். அது போக உங்களோட ரேஷன் கார்டு இருக்கணும். அதாவது புதுசாக திருமணமானவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த புதிய ரேஷன் கார்டு வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு ஸோ முகாம்கள்லாம் நடைபெறும் அப்படிங்கிறாங்க. மொத்தம் 4 கட்டமாக முகாம் நடைபெறும். மொத்தம் 9000 இடங்களில் இந்த முகாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் கிராமத்துலேயும் வந்து இந்த முகாம் நடந்தது அப்படிங்கிற மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த முகாம் நடந்தது அப்படின்னா நீங்கள் அங்கே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அடுத்த மாதத்திலிருந்து, அதாவது ஜூன் மாதம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஜூலை மாதத்திலிருந்து உங்களுக்கு தகுதிகள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வழங்கக்கூடிய 1000 அப்படிங்கிறது உங்களோட வங்கி கணக்கில் வந்து சேரும் அப்படிங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுபடுவது உங்கள் பிரகாஷ் பாய்டிகர்.